ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2025க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிற போட போகிறாங்க. இந்த வேக்கன்சியுமே டிஆர்பி ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருக்க வேக்கன்சி விட அதிகமான வேக்கன்சிஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா, வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் 51 வேக்கன்சி அவங்க டிஆர்பி ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு 96 வேக்கன்சி வரைக்கும் ஒரு 30லேருந்து 40+ வேக்கன்சி அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறைய வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிறது போட போகிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு அஃபிஷியல் நியூஸ் கிடைச்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு அக்டோபர்லேயே கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ விரைவில் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பிஹெச்டிஆர்பி நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்டோபரில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜூலையிலே அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் 1 month பிஃபோர்லேயே அவங்க இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வேக்கன்சியுமே ஒரு 40+ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இதுவே ஒரு நல்ல வேக்கன்சி தான். என்ன அப்படின்னா, 2023 பார்த்தீங்க அப்படின்னா 33 வேக்கன்சி தான் கொடுத்தாங்க. பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை லெவல் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால ஒரு 90+ வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகமான வேக்கன்சி தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் அக்டோபர்லேயே இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு கம்மியான டூரேஷன் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதாவது நியூ ஏஜ் லிமிட் என்ன, நிறைய டீச்சர்ஸ் எனக்கு 45 ஆகுது சார், 50 ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஜி வித் பிஎட், எனி டிகிரி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸ்டடியாக பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 10+, 2+, 3+, 2 or 1. ஸோ அந்த 2 or 1 அப்படிங்கிறது பிஃபோரில் பிஎட் 1 year கோர்ஸாக இருந்தது, நோ 2 years கோர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எலிஜிபிள் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே அவங்க ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த மந்த் வருது அப்படிங்கிறத, அந்த ஃபைனல் செமுக்கான ரிசல்ட் எந்த மந்த் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் யாரெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ தொடர்ந்து இந்த எக்ஸாமை மட்டும் மிஸ் பண்ணாமல் மிக விரைவில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிகமான டூரேஷன்லாம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ பிஹெச்டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70+ days தான். 70+ daysல சிலபஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ வரை நான் படிக்கவே இல்லை சார், இப்போ தான் எனக்கு நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதுதான் சார் ஃபஸ்ட்டு பிஓ எக்ஸாம் பார்த்து எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் சார், நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஷெடியூல் வைஸ் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இல்லை எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு டாப்பிக்கு 4 or 5 days நீங்கள் வச்சுட்டே இருப்பீங்க, ஆனால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த டேஸில் இந்த ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஷெட்யூலில் பெண்டிங் இல்லாமல் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் நம்மளோட அகாடமியில் நிறைய டெஸ்ட் பேஜஸ் போயிட்டு இருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான நம்ம லாஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். அது க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆனதெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 50 டெஸ்ட் வரும். இந்த 50 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த டெஸ்ட் பேஜை
டெஸ்ட் பேட்சோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பிடிஎஃப் மோட். நீங்கள் டைட்டன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சில்ட்ரன்ஸு ஃபேமிலி இருக்குது, நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா 100% வந்து அட்டன் பண்ண முடியும். அந்த ஃபார்மெட்டு தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ப்ளஸ் பிரிண்ட் அவுட் போட்டு கூட டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் ஈவினிங் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 2025 நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸராக கண்டிப்பாக ஆக முடியும். ஸோ அதில் கண்டிப்பாக உங்களால் ஆகணும். ஏன்னா இது அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால எல்லா ப்ராசஸுமே குயிக்காக பண்ண போகிறாங்க. அதிகமான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 90+ வேக்கன்சி இந்த பிஓ எக்ஸாமில் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாம் ஒரு அதிகமான வேக்கன்சி. ஸோ அதனால் குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் படிங்க. இனியும் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிற டைமாக தான் இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் அப்படிங்க வந்து வாங்க முடியும். நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதுவரை நான் படிக்கவே இல்லை சார், இனிமேல் படித்தனால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% பாசிபிள். இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். மிக விரைவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா மிக ரொம்ப ஒரு கம்மியான டூரேஷன் தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ பிஃபோரில் நீங்கள் எந்த அளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் அக்டோபர்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாமுமே ரொம்பலாம் டூரேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால ஒரு 80 days இல்லைனா ஒரு 70 days அந்த ரேஞ்சில் உங்களுக்கு டூரேஷன் இருக்கும். அதனால் இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஸோ அதனால் பிளான் பண்ணி படிங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் இந்த 2025 தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 40 வரைக்கும் எழுதிக்கலாம். அதர் கேட்டகரியில் வர எல்லாருமே 45 வரைக்கும் எழுதிக்கலாம். இதான் ஏஜ் லிமிட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி வித் பிஎட். ஸோ அந்த எனி டிகிரி வித் பிஎட்டில் நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூ ஆர் நாட் எலிஜிபிள். தென் இன்ஜினியரிங் கேண்டிடேட் வித் பிஎட் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம சொன்ன கேட்டகரியில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் உங்களால் அந்த 2025 நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக கண்டிப்பாக வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.